ஹாய், வெல்கம் டு பிரீத்திஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஓவன் தெர்மாமீட்டர் இதை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் ஹோம் பேக்கிங் பண்ணுறீங்க, பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எந்த இஷ்யூமே இருந்ததில்லை. நல்ல ரிவ்யூஸ் ஃபீட்பேக் தான் வரும். இன்ஃபேக்ட் நம்மக்கிட்ட ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் அதிகம். பட் ஃபியூ மந்த்ஸ் பேக் 2 ஆர்டர் எனக்கு சொதப்புச்சு. ஒன்று ஓவர் பேக் ஆச்சு, ஒன்று அண்டர் பேக் ஆச்சு. ஃபார்ச்சுனேட்லி அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர். ஸோ அகெயின் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு என்ன இஷ்யூனே தெரியல, எதனால் அப்படி சொதப்புச்சுன்னு தெரியல. கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஓடிஜி, நம்ம ப்ரெஸ்டீஜ் ஓடிஜி வந்து டைம் கொஞ்சம் எடுக்கும். 45-50 மினிட்ஸ் ஆகும். மேபி அது டிபெண்ட்ஸ் ஆன் ஓடிஜி போலன்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த 2 ஆர்டர் சொதப்புன உடனே ஓகே, டெம்பரேச்சர் மேபி ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்கலாம் போலன்னு சொல்லி தான் நான் இந்த தெர்மாமீட்டர் வாங்கி செக் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் இதை வாங்கி செக் பண்ணும்போது டோட்டலாக ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் இவ்வளோ நாளாக 180 டிகிரின்னு நினச்சி கிட்டத்தட்ட 150 டிகிரியில் பேக் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதனால் கூட இஷ்யூவாக இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு லைவ்லேயே நான் செக் பண்ணி காமிக்கிறேன். நான் இவ்வளோ நாளாக 180 டிகிரிலன்னு வச்சுருந்த டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ இருந்திருக்குன்றத நான் உங்களுக்கு லைவ்லேயே காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. லைவாக செக் பண்ணிடலாம். இப்போது நான் ஓடிஜிக்குள்ளே ஓவன் தெர்மாமீட்டர் வச்சுட்டேன். இந்த டெம்பரேச்சர் தான் நான் சொன்னது. 150 200 இருக்கா. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக 180 நினச்சி நான் மார்க் பண்ணி இப்படி தான் வச்சிட்ருந்தேன். அதுலேயே நான் இப்போ வச்சுட்டேன். அண்ட் டைமர் இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். ஆன் ஆயிடுச்சு. 15 to 20 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணலாம் ஆக்சுவலாக இது எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது. பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேஃபர் சைடுக்கு இந்த மாதிரி ஓவன் தெர்மாமீட்டர் வாங்கியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் ஓடிஜி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சில ஓடிஜியில் நீங்கள் வைக்கிற டெம்பரேச்சர் ஆக்சுவலி கரெக்டாக இருக்கலாம். சிலதில் இந்த மாதிரி தப்பாக இருக்கலாம். ஸோ சேஃபர் சைடுக்கு நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.